அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய இரவு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2016 சார்ட்டு. இந்த சார்ட்டில் என்ன ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் ஒரு அருமையான இன்றைக்கி ஒரு பம்பருக்கான ஒரு சிறந்த 4 டிஜிட் கணிப்பு இருந்திருக்கு. நேற்றையோட ரிசல்ட்டுமே இதே பேட்டர்ன்லேயே தான் இதே சார்ட்லேயே இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான காருண்யா ப்ளஸுக்கான ட்ராவுக்கு என்ன கணிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த கணிப்பு 4 டிஜிட் கணிப்பாக இருக்கும். 100% நாளைக்கு ஒரு டைரெக்டான 4 டிஜிட் ட்ரை பண்ணலாம் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். 2016 சார்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நேற்று 7137 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரெக்டான ஒரு 4 டிஜிட் நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பம்பர், அதாவது முடிஞ்சு போன இன்றைக்கி புதன்கிழமை பார்த்திங்கன்னா பம்பர் குழுக்கள் நடந்துச்சு. இதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4091 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த 4091 எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பர்டிகுலராக மே மாதம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 4091 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் தான் இன்றைக்கி 4 டிஜிட்டில் பம்பருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நேற்று ரிசல்ட் எங்கே வந்திருக்கும்னு பார்த்தா இதே 3771ங்கிற ரிசல்ட் இருக்கும். நேற்றோட ரிசல்ட் 7137 அப்படின்னு சொல்லிட்டு நேற்றோட ரிசல்ட்டுமே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நாளைக்கு ரிசல்ட் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்றோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 3771 வந்திருக்கும். மே மாதம் பார்த்திங்கன்னா இன்னையோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க 1490 இருக்கும். இது இன்னையோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4091. சரிங்களா? அடுத்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த ஜூன் மாதம். சரிங்களா? இந்த ஜூன் மாதத்தில் எந்த இடத்துல கணிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்குது. என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேற்றையோட, அதாவது செவ்வாய்க்கிழமை நடந்த ஸ்ரீசக்தியோட ஆட்டத்தில் டி போர்டு பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? டி போர்டு 7 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இன்றைக்கி பம்பர் ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க டி போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பர்டிகுலரான எண்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு தெரியக்கூடிய எண் பார்த்திங்கன்னா டி போர்டு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதே கணிப்பு அடுத்த பேட்டர்னில் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எண்களில் இந்த க்ரீன் கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய 6 ஸ்லாட்டில் இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் தான் 3771 வந்திருக்கும். இந்த நம்பர் தான் ரிசல்ட்டு 7137 சொல்லிட்டு ஸ்ரீசக்திக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே பார்த்திங்கன்னா இன்னையோட ரிசல்ட் 1490 இதில் பாக்ஸில் இருக்கும் ரெட் கலர் கட்டத்தில். இன்னையோட ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா 4091 சொல்லிட்டு ஒரு 4 டிஜிட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய நாளை ரிசல்ட் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தா இந்த பர்டிகுலரான ஜூன் மாதம் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த கட்டத்தில் எந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு டி போர்டாக வரும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் டி போர்டாக வரும். அடுத்து இருக்கக்கூடிய இந்த இடம், ஓகேங்களா, 181243ங்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டாக வரும். ஓகேங்களா? அதே போல் நேற்று ஏ போர்டாக எங்கே வந்துச்சு பம்பருக்கு, முந்தின நாள் ஸ்ரீசக்திக்கு ஏ போர்டு என்ன கலர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கலர் வைஸ் நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. ஓகேங்களா? பி போர்டு இந்த இடம், நேற்றையோட ரிசல்ட் பம்பருக்குமே இந்த இடம், முந்தின நாளோட செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டுக்குமே இந்த இடம். சரிங்களா? அடுத்து சி போர்டு எங்கே வந்திருக்குங்கிறது க்ரீன் கலரில் உங்களை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ண பாருங்கள். இதை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். இதில் நமக்கு எப்படி எக்ஸாக்டான 4 டிஜிட் நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னா அந்த நம்பர் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வைஸில் எழுதி போட்ட நம்பர்ஸை டைரெக்டான 4D நம்பராக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் இங்கே எழுதி போடுறேன். அந்த நம்பரை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடங்கள் உங்கள் இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காரண்யா ப்ளஸுக்கு இந்த இடம் பர்டிகுலரான இந்த 6 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட்டில் வர வாய்ப்பு இருக்கும். 100% எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 4 டிஜிட் கண்டிப்பாக அந்த 6 நம்பரில் ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 8822ங்கிறது நாளைக்கு காரண்யா ப்ளஸோட நம்பராக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்து இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த 7137 அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட்டில் எந்த இடத்துல வந்து நமக்கு ரிசல்ட் வந்து மார்க்கிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். பர்டிகுலராக இந்த 2வது இடம் ஓகேங்களா, அதாவது இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் தான் 3771 இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து 7137 சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இந்த இடம். அடுத்து இன்றைக்கி பம்பருக்கு ரிசல்ட்டுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய கட்டத்தில் 2வது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து 1490 இருக்கும். இது இன்னோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4091 சொல்லிட்டு 4 டிஜிட்லேயே வந்திருக்கும் ஓகேங்களா. நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தோட கணிப்பு எந்த இடத்துல வரும்னு பார்த்தா, அதே செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக இந்த இடம் 2828 அப்படிங்கிற நம்பரை தான் நான் உங்களுக்கு வந்து எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 டிஜிட் நம்பர்ஸு. நாளைக்கு கண்டிப்பாக காரண்யா ப்ளஸில் ஒரு நல்ல ஒரு 4D வின்னிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நம்பரை பயன்படுத்துகிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு 4D வின்னிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி.